சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது டிட்வா புயல். நேற்று 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்ட நிலையில் தற்போது இரவு முழுவதுமாக பயணம் செய்து சென்னையை நெருங்கி வந்திருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா, விவரம் என்ன? தற்போது புயலுடைய வேகம் என்னவாக இருக்கு? சென்னைக்கு மழை எப்ப தொடங்கும்? தேவப்பிரியன், டிட்வா புயலானது நள்ளிரவு 2:30 மணி நிலவரப்படி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. நேற்று மாலை 5:30 மணி நிலவரப்படி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல மெதுவாக நகர்ந்த நிலையில் தற்போது அதனுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இலங்கை திருகோணமலைக்கு வடமேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கை மட்டக்களப்பிற்கு வடமேற்கே 190 கிலோமீட்டர் மற்றும் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது. தற்போது சென்னையை நெருங்க தொடங்கியிருக்கிறது. அதாவது இலங்கையிலிருந்து நிலப்பரப்பை தொடங்கி தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்றைய தினம் இந்த வட தமிழ்நாடுக்கு ஏற்கனவே வடகடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை இன்று பிற்பகலுக்கு பிறகு மாலை நேரங்களில் இருந்து அதிகனமழை அப்படிங்கறத நாம் எதிர்பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல அதிகனமழை அப்படிங்கிறது சென்னையை பொறுத்தவரை இருக்கும். அதே போன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலையும் இன்று இரவு நல்ல ஒரு பலத்த மழையை நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டிட்வா புயல் காரணமாக இன்றைய தினம் மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அளிக்கப்படுவதாக அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கின்றார். குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார். டிட்வா புயல் காரணமாக ஏற்கனவே பல்வேறு தேர்வுகள் என்பது ரத்து செய்யப்படுகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக எழுத்து மற்றும் செய்முறை தேர்வுகள் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடலூர் மாவட்ட நிர்வாக அறிவுறுத்தலின் பேரில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் நடைபெற இருந்த எழுத்து மற்றும் செயல்முறை தேர்வுகள் என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இந்த வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு என்பது விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக புயலினுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கினால் சென்னைக்கு இன்று மாலை நேரங்களே அதிகனமழை என்பது பதிவாகக்கூடும். வேகத்தினுடைய இது குறைய தொடங்கினால் இரவுக்கு பிறகு இன்றைய தினம் அந்த அதிகனமழை என்பது சென்னையை பொறுத்தவரை இருக்கும். தேவப்பிரியர், புயல் வலுப்பெற வாய்ப்பு இருக்கா? இலங்கையில இது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு லிபிகா. கண்டிப்பா, அதாவது இலங்கை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிய அந்த புயல் அப்படிங்கிறது தொடர்ந்து வட தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இலங்கையில் அதிகப்படியான உயிரிழப்புகள் என்பதும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை அதிகனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்து வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய உயிர் சேதங்கள் 50க்கும் மேற்பட்ட உயிர் சேதங்கள், அதே போன்று பல்வேறு நபர்களை காணாமல் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கு நிலவி வருகின்றது. இந்த நிலையில் தற்போது வடமேற்காக நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடற்கரை கறக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிக்கப்பட்டிருந்தாலும் தமிழகத்திற்கு இதனால் அதிகனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தாங்க. இருப்பினும் தற்போது அந்த புயலினுடைய வேகம் என்பது பெரிய அளவில் இல்ல, மெதுவாகவே நகர்ந்து வருகின்றது. சாதாரணமாக ஒரு புயல் உருவாகினால் அதிகபட்சமாக 18-20 கிலோமீட்டர் வேகத்தில் கூட புயலினுடைய வேகம் என்பது நகர்வு இருக்கும். ஆனால் இந்த டிட்வா புயலினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக தற்போது வரை 10 கிலோமீட்டர் வேகத்துலதான் நகர்ந்து இருக்கின்றது. குறைவாக 3 கிலோமீட்டர் வேகத்துல கூட நகர்ந்து குறிப்பாக கடல் பகுதியிலேயே இப்போது இலங்கையினுடைய நிலப்பரப்பை விட்டு கடற்பகுதியை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் தமிழகத்தினுடைய அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிக்கு இன்னும் வரவில்லை. வருவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும். புயலினுடைய வேகம் அதிகரித்தால் தான் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. அவ்வாறு வந்தால் மட்டுமே இந்த புயலினுடைய வீரியம் என்பது தமிழகத்திற்கு அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சில சமயங்கள்ல புயல் கடற்கரை நிலப்பகுதிக்கு வராமல் கடல் பகுதியிலேயே வலுவிழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எப்படி என்பது குறித்து நமக்கு அடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தெரியும். தேவப்பிரியர், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.
கடலூரில் அதிகாலை 3 மணி முதல் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவப்பிரியன், இந்த டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து கனமழை என்பது பெய்ய துவங்கியிருக்கிறது. நள்ளிரவு 10 மணியிலிருந்து பரவலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பெய்து வரக்கூடிய மழையானது தற்போது அதிகாலை 3 மணியிலிருந்து கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், குள்ளஞ்சாவடி, காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், சேத்தியத்தோப்பு உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே தற்போது கனமழை என்பது பெய்ய துவங்கியிருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் காற்றும் வீச துவங்கியிருப்பதாக மீனவர்கள் மத்தியில் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் ஏற்கனவே பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தக்கூடிய நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது முகாம்களில் தங்கியிருக்கிறார்கள். எந்தவித இயற்கை இடர்பாடுகள் நடந்தாலும் அவர்கள் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கும் தயாரில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். எனவே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். ஏனென்றால் இந்த டிட்வா புயல் காரணமாக அதிக அளவில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்ய துவங்கும். எனவே அத்தியாவசிய பொருளுக்காக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.